இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா துபாயில் தான் இருக்கோம். ஃபஸ்ட் டைம் வெளியே போக போகிறோம். மெட்ரோவில் போகிறதுக்காக இப்போ மெட்ரோ ஸ்டேஷன் வந்திருக்கோம். மெட்ரோ ஸ்டேஷன் தான் பார்த்துட்ருக்கோம். அப்பா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களே. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே துபாயோட பழைய ஃபோட்டோஸ். அதாவது இப்போ இருக்கிற துபாய் வந்து இப்படி நல்லா ஃபேமஸாக மாறதுக்கு முன்னாடி எவ்வளோலாம் கஷ்டப்பட்டுருக்காங்க, எப்படிலாம் வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிற விதமாக ரயில்வே ஸ்டேஷன் லெவல்லேயே வச்சுருக்காங்க இந்த ஃபோட்டோஸ்லாம். பாருங்கள் அப்போது எவ்வளோ இதாக இருந்திருக்கு, ஆனால் இப்போது அதுக்கு ஆப்போசிட்டாக மாறி இருக்குது. நம்ம இப்போ மெட்ரோவுக்கு வந்துவிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கண்ணாடி போட்டிருக்காங்கல்ல. நம்ம ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் மெட்ரோ ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் ட்ரெயினில் இருக்கிறதும் கண்ணாடி இது ரெண்டும் ஓப்பன் ஆகும். நான் வந்துருச்சு. ஃபஸ்ட் நான் உங்கள் செல்வா. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா துபாயில் இருக்கிற ஃபியூச்சர் மாலுக்கு போயிட்டுருக்கோம். வாங்க போவோம். இங்கே ஃபியூச்சர் மாலுக்கு வரதுக்கு நான் சராப் டிஜி மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து இறங்கேன். அங்கேருந்து வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்னு சொல்லிட்டு ஒரு 3 ஸ்டேஷன் தான் இறங்கிட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. முன்னாடி தான் நம்ம ஃபியூச்சர் துபாய் மால் இருக்குது. போவோம். சாரி, அது ஃபியூச்சர் துபாய் மியூசியம். யா, அங்கே போகிறோம். போயிட்டு பார்ப்போம். பாய். Future Museum in Dubai. Wow. பெட்ரோல் இருந்து நம்ம நடந்து வந்துட்டு கொஞ்சம் தூரம் வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேருந்து வந்துட்டு கடைசியாக நம்ம ஃபியூச்சர் மியூசியமுக்கு வந்தாச்சு. நான் தெரியுதில்ல, அதுதான் ஃபியூச்சர் மியூசியம் ஆஃப் துபாய். உள்ள ரொபாட்டிக்ஸ் விதவிதமாக நம்ம ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. லெட்ஸ் கோ. இங்கே நம்ம ஊர் மாதிரி அடிக்கடிலாம் நம்ம பாட்டுக்கெலாம் க்ராஸ் பண்ண முடியாது. எங்கெங்கே நமக்கு ஜீப்ரா கிராசிங் இருக்கோ, எங்கெங்கே சிக்னல் இருக்கோ அங்கே மட்டும்தான் க்ராஸ் பண்ணணும். அதனால தான் நாங்கள் இங்கே இருக்க மியூசியம்ஸுக்கு சுற்றிட்டு போயிட்டுருக்கோம். மூச்சு பக்கமாக வந்து பயந்துடாதீங்க. நம்ம பக்கத்தில் போயிட்டு மியூசியமுக்கு என்ன இருக்குன்னு பார்ப்போம். பாய். தெரியும் நம்ம இப்போ சிக்னல்கிட்ட வந்திருக்கோம். இந்த மாதிரி சிக்னல்கிட்ட மட்டும்தான் நம்ம க்ராஸ் பண்ணவே முடியும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, அங்கே இருக்கிற லைட் தெரியுதா, அங்கே க்ரீன் லைட் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மூவ் பண்ணணும் இங்கேருந்து. இதுதான் பெடஸ்ட்ரியன் வாக்கவே, அதாவது ஜீப்ரா கிராசிங் நம்ம ஊரில் சொல்லுவாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது. இங்கே வந்துட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணால் வந்துடுச்சா வெயிட்னு. இதை பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு இங்கே ஒரு நாள் இருக்கும் அப்படின்னு நமக்கு அதுக்கு தெரிஞ்சு அது அங்கே சிக்னல் விடுறதுக்காக ஆரம்பிக்கும். யா, சிக்னல் விழுந்துருச்சு. நம்ம போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் கார்லாம் நிற்கிது. வாங்க போவோம். மியூசியத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய க்ரெயின்ஸ் எல்லாம் இருக்குது. ஏன்னா இங்கே பெரிய பெரிய பில்டிங் கட்டுறதுக்கு நிறைய தேவைப்படும். அதனால தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் இன்னும் நடந்துக்கிட்டே இருக்குது, இன்னும் நடக்கும். அதனால் இவ்வளோ பெரிய க்ரெயின்ஸ்லாம் இங்கே வச்சுருக்காங்க. நம்ம வந்தாச்சு துபாய் மாலுக்கு. பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள், இந்த சிம்பிள் இருக்குது தெரியுதா உங்களுக்கு? ஃபியூச்சர் மால், ஃபியூச்சர் மியூசியம். இட்ஸ் கூல். வாங்க அந்த சைடு உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. துபாய் ஃபியூச்சர் மியூசியத்தோட என்ட்ரன்ஸில் இருக்கும் பாருங்கள். இதுதான் என்ட்ரன்ஸு. வாங்க நம்ம போவோம். முன்னாடி போயிட்டு இருக்க நம்ம ஃப்ரெண்டு தான். அவரு நாகர், என்ன ஒரு ஹிந்தி சேனல், நம்ம தமிழ் சேனல், 2 பேரும் சேர்ந்துட்டோம். அவ்வளோதான். யா,
ஸ்டேஷனுக்குள்ளே வந்துட்டோம். வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உள்ளே தான் இருக்கோம், இன்னும் உள்ளே போக போக போயிட்டே இருக்கு. பார்ப்போம் உள்ளே அப்படி என்ன தான் இருக்குன்னு. எமிரேட்ஸ் டவர் மெட்ரோ ஸ்டேஷன். உள்ளே மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. இந்த பக்கம் எமிரேட்ஸ் டவர் இருக்குது. கம் வாங்க இதுக்குள்ளே போய் பார்ப்போம். வா, இதை பார்க்குறது லைட்டாக கண்ணாடி மாதிரியே இருக்குங்க. செம்மையாக இருக்குன்னே சொல்லலாம். அற்புதம். ஆஹா, பார்த்தீங்கன்னா தெரியுதா கண்ணாடி? வெளியே இருக்கிறதெல்லாம் அப்படியே தெரியும். என் மூஞ்சி தெரியுது, ஏன்னா இது நைட்டில் வெளியே பார்த்தா நம்ம கண்ணாடி மூஞ்சி தெரியும்ல, அதான். இட்ஸ் அ சிம்பிள் ட்ரிக். நல்லாவே இருக்குது. கடைசி வரைக்குமே ஒரே சதுரமாக இருக்குது. இது எவ்வளோ தூரம் போனாலும் போயிட்டே இருக்கும் போலையே. ஐயோ இன்னைக்கு மணி இப்போ கரெக்டாக இங்கே டைமுக்கு 8:30 ஆகிடுச்சு. 11 மணி வரைக்கும் தான் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிடணும். கண்டிப்பாக ஃபுல்லாக சுற்றி பார்க்க முடியாது. இன்னொரு நாள் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு விளாக் எடுத்து காட்டுறோம். இது லாபி, எக்ஸிட்டு. வெளியே போவோம், போயிட்டு பார்ப்போம். நான் இப்போ மேலேருந்து கீழே வந்துட்டோம். கீழே பார்த்தீங்கன்னா டிக்கெட்டுக்கு கவுண்டர்லாம் இருக்குது. கீழே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கெலாம் கடைலாம் இருக்குது. உள்ளே போவோம். இன்னும் நிறைய பொருள் வச்சுருக்காங்க. ஆனால் எல்லாமே காசு தான் ஓவராக இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்குது, ஜெல்லி ஃபிஷ்ஷு, இது ஏதோ பூச்சி மாதிரி இருக்குது. இது எல்லாமே வீட்டில் வைக்கிற ஷோகேஸ் வைக்கிறது. எல்லாமே ரேட் தெரியும். இங்கே பாருங்கள், தூணில் டிஸ்பிளே மாதிரி கொடுத்து கலராக வச்சுருக்காங்க. நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம். கீச்செயின், இந்த ஃபியூச்சர் மீடியோட டிசைனில் கீச்செயின் பண்ணியிருக்காங்க. அதான் பண்ணல. இப்போ பாருங்கள், இது மேட் இன் சைனா மேட். இதெல்லாம் பரவாயில்ல. எப்படி தான் இருக்கும் பார்ப்போம். 35 கிராம்ஸ். அப்படியேங்கப்பா. நம்ம ஊரில் 1 கிராம்ஸ்னாலே நம்ம ஒரு காசுக்கு 22 ரூபா 48 பைசா. 35 கிராம்ஸ்னால் பார்த்துக்கோங்க ஒரு கீச்செயின். நமக்கு இதெல்லாம் வேணாம்ப்பா. அடுத்து என்ன இருக்குது? இதுப்பா பால் நிறைய இருக்குது. இதில் இந்த கீச்செயின் இந்த மாதிரி தான் பொருள் நிறையா இருக்குது. இங்கே பாருங்கலாம், இங்கே பாருங்க, துபாயோட அரசோட பற்றி நல்லா இருக்குது. இதெல்லாம் சின்ன சின்ன கிராஃப்ட்ஸு நிறையா இருக்குது. பென்சில், ட்ராயிங்ஸ், பென்சில் வரையறதுக்காக பண்ணுறது. ஓ இங்கே பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ பார்க்குறது சோலார் பிளான்ட்டு. இதுவும் சேல்ஸுக்காக தான் இருக்குது. சோலார் பிளான்ட் அது எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இது சுற்றும்னு நினைக்கிறேன். இப்போ எதுவும் பண்ணாமல் இருக்காங்க. ஆனால் அது சுற்றும். நம்ம சோலார் பிளான்ட் எப்படி ஒர்க் ஆகுதோ அந்த மாதிரி ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இதுவும் சேல்ஸுக்காக தான் வச்சுருக்காங்க. இதுவும் அந்த கடையில் வெளியே வச்சுருக்காங்க, சேல்ஸுக்காக தான் வச்சுருக்காங்க. பார்ப்போம். பார்த்தீங்களா, இதனால உங்களுக்கு இதுதானே நம்ம கெமிஸ்ட்ரி லேபில் இருக்கிற மாதிரி கெமிக்கல்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் இல்லை. இதெல்லாம் சென்ட்டு. நமக்கு என்ன ஸ்மெல்லில் கேட்குறோமோ அதில் இவங்களே கலந்து தருவாங்க. என்ன சென்ட்டு கட்டாலும் இன்றைக்கி நம்ம பார்த்தது எல்லாமே துபாய் ஃபியூச்சர் மியூசியம் பார்த்துருக்கோம். இன்னும் நிறையா பார்க்க வேண்டியதெல்லாம் நிறைய இருக்குது. இன்றைக்கி ஒரு நாள் டைம் பத்தலை. ஸோ இப்போது மட்டும் இது வரைக்கும் மட்டும் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இன்னொரு நாள் பார்ப்போம். ஃபுல்லாக ஒரு நாள் ஒரு விளாக் கொடுத்து போடுவேன். இந்த விளாகுக்கு முக்கியமாக எனக்கு இது துபாய் நான் ஃபஸ்ட்டு வேலைக்காக வந்திருக்கேன். இங்கே வந்து சுற்றி பார்க்குறதுக்கு நம்ம நண்பர். Hi guys, कैसे हैं सभी? भाई हिंदी आती सबको? You all know people's Hindi, yeah. Somebody know? Okay. Somebody told Hindi தெரியாதுப்பா. Yeah. Have to know Hindi. Hindi is must for in Dubai or here anywhere. உண்மையாலுங்க ஹிந்தி தான் துபாயில் மேக்ஸிமம் இருக்குது. இங்கே இருக்க அரபி கூட கம்மியாக தான் இருக்கும் போல். ஆனால் ஹிந்தி அதிகமாக இருக்குது. தமிழ், மலையாளம் ஏதோ கொஞ்சம் இருக்குது. ஆனால் ஹிந்தி தான் மோஸ்ட்டாக இருக்குது. நான் ஹிந்தியை பெருமையாக சொல்லலை, பட்டு ஹிந்தி அதிகமாக இருக்காங்க, அதை தான் சொல்கிறேன். நம்ம ஃப்ரெண்டும் ஹிந்தி தான், இவரும் சேனல் வச்சுருக்காரு.
சேனல் நேம் ப்ரோ Mr. Samir Hussain 51. This is a channel. Viral videos is there. Some viral videos there. You can go and subscribe my channel. You can get updates about Dubai jobs, Dubai new vlogs is there. Keep watching the silver name. தமிழ் ஃபீலிங்ஸ் நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இவருக்கும் சப்போர்ட் கொடுங்க. இனிமேல் இவர் கூட தான் நம்ம போட போகிறோம். கண்டிப்பாக நம்ம இன்னொரு நாள் ஃபுல்லாக உள்ள என்ன இருக்குன்னு பார்க்க விட மாட்டோம். ஆனால் கண்டிப்பாக ஒன் டே. ஆனால் இன்றைக்கி டைம் இல்லை. ஸோ இன்றைக்கி இதோட கிளம்ப போகிறோம். பை கைஸ். குட் ஆஃப்